விரதத்தை போடுப்பா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக தினம் ஒரு உவமை என்கின்ற இந்த தியான பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நல்ல மரம் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த தியான பகுதிக்கு நாம் செல்வதற்கு முன்பாக இதில் கொடுக்கப்படும் வீடியோக்களை நீங்கள் பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை குறிச்சு எத்தனை பேர் உலகத்துல ஃபுல்லா பேசினாலும் பேஸ்புக்ல என்ன பண்ணாலும் நாங்க கவலைப்படுறது கிடையாது. சும்மா அந்த ஊழியக்காரங்க பஸ்ல வந்துட்டு கார்ல போற எல்லாம் நிக்க போகுது, பிரைவேட் ஜெட் எல்லாம் வாங்க போறோம். எப்ப பக்கெட்ல எடுத்து வைங்கப்பா, மறுபடியும் பக்கெட் நம்ம ஒண்ணு இல்ல பாஸ்டர், செக்க போடு. அது 1 கிராமா இருக்கலாம், இல்ல 1/2 கிராமா இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்ல, பணத்தை போடு. ஒண்ணு இல்ல பாஸ்டர், செக்க போடு. ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், நீயே காணிக்க பெட்டிக்குள்ள விழுந்து. ஆஃபரிங் கொடுக்க விரும்புறவங்க மாத்திரம் வெக்கப்படாதீங்க. பாஸ்டர் என் புருஷன்ட்ட கேட்கணும், பாஸ்டர் என் பொண்டாட்டிட்ட கேட்கணும். ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்குப்பா, எங்களுக்கு இதெல்லாம் குறை சொல்ல வந்தாலும் கவலையே, தப்பு தப்பா பேசினாலும் டான்ஸ் ஆடி அவரை மட்டும் உயர்த்துவோமுங்க. அவர் என்ன குழியிலிருந்து தூக்குனதால நன்றி 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 உங்க கிருபையில. நீங்க இரக்கம் மட்டும் பண்ணீங்கன்னா, ஒரு பெரிய சீக்கிரட்ட காலையில சொன்னேன், மனசு திட்டமா வச்சுக்காங்க. இப்ப நான் சொல்றதுல அதிர்ச்சி அடைஞ்சிராங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடாம சொல்றேன். நீங்க இரக்கமா மட்டும் இருந்தீங்கன்னா, நீங்க சொல்றீங்க இதனால பெரிய அளவுல எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, நீங்க இறக்க இருந்துகிட்டே இருந்து மத்தவனை மன்னிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்னப்பா வேணாலும் பண்ணுங்க, நீங்க பரலோகத்துக்கு வந்துருவீங்க. கைத்தட்டம் இல்ல, ஏன்னா அந்த அந்த மதவாதம் தடுக்குது. என்ன சார் இப்படி சொல்லி, நீ என்ன வேணாலும் பண்ணுங்க சார், உங்களுக்கு எதிராக பண்றவன மன்னிச்சுக்கிட்டே இருங்க, நீங்க பரலோகத்துக்கு வந்துருவீங்க. ஏனென்றால் இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் செய்யப்படும். அடுத்து, இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு உண்டு. 3வது பாயிண்ட், நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். நான் மன்னிச்சிட்டேன் எல்லாரையும், நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். ஆனா ஏன் எதிரி, எனக்கு பஞ்சாயத்தை கூட்டினவங்க, என் சப்போர்ட்டர்ஸ் பேசுறவங்க, வந்து பாக்குறதுக்கு முன்னாடியே டிஸ்லைக் போட்டவங்க எல்லாரும், இந்த எதிரிகள் எல்லாம் மன்னிச்சிட்டேன். இப்ப நான் போய் நிக்கிறேன், உன்னை பிதா சொல்றாரு, நல்ல கவனிங்க, பிதா சொல்றாரு உன்னை மன்னிக்க முடியாதுப்பா, ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்கேன். நான் சொல்லுவேன், பரவாயில்ல, உங்களோட நான் பெரிய ஆளு, உங்களால முடியாததை நான் செஞ்சிருக்கேன் பாத்தீங்களா, நான் மன்னிச்சேன், நீங்க மன்னிக்கல. இப்ப அவரோட யார் பெரிய ஆளு? அவர் பாப்பார், என்னோட நீ பெரிய ஆள் ஆக விடக்கூடாது, நீயே மன்னிச்சினா நான் கட்டாயம் மன்னிக்கணும். 30 days fasting 40 days fasting எல்லாம் போட்டா பவர் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களே, அதுக்கு ஈக்குவலா சொல்ல போனா அதுக்கு மேல பவர் இந்த டான்ஸ்ல இருக்கு. விரதத்தை போடுப்பா. போகும்போது பிரியமானவர்களே, இப்பொழுது நான் நல்ல மரம் என்கின்ற அந்த தலைப்புக்கு ஏற்ற வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 20 முடிய நான் வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளின் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா?
அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த நல்ல மரத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நல்ல மரத்தை அதனுடைய கனிகளினாலே நாம் அதை அறிந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார். இதை எதற்காக சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது 15ஆம் வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நல்ல கனி கொடுக்கிற மரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது கள்ள தீர்க்கதரிசிகளுடைய மனதை அவர் எடுத்து காட்டுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி செய்வார்கள் என்பதை இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறார். பிரியமானவர்களே, கள்ள தீர்க்கதரிசிகள் யார் என்று நாம் அறிந்து கொள்வது மிகவும் கடினம். ஏன் என்று சொன்னால், ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் என்கின்ற பெயரிலே அநேகர் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் ஊழியர்களாக நாம் அனைவரும் நினைத்து கொள்கிறோம். ஆனால் அவர்களுடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர்கள் பார்க்கிறதற்கு ஆட்டுத்தோல், அதாவது ஊழியர் என்கின்ற போர்வைதான் அந்த ஆட்டுத்தோல். ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிறவனா. மேலே ஊழியர்களாக இருக்கிறார்கள், ஆனால் உள்ளத்திலே அவர்கள் உண்மையான ஊழியம் செய்கிறார்களா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அப்படியானால் அதை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்பதைத்தான் இங்கு ஆண்டவர் இந்த நல்ல கனி கொடுக்கிற மரம் என்கின்ற இந்த உவமையின் மூலமாக நமக்கு விளக்குகிறார். அவர்கள் நல்ல ஊழியர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து செய்கிறவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் நல்ல ஊழியர்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். அப்படி அவர்கள் நல்ல ஊழியர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மாறாக செய்வார்கள். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆட்டை போல மக்களுக்கு நன்மையானதை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசாமல் இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து அவர்கள் பேசுவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிந்து கொள்ளலாம். ஒரு ஊழியர் என்று சொன்னால் அவர் தேவனுடைய சித்தத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்ததை பேச வேண்டும். அதை தவிர்த்து அவர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பேசுவார்கள் என்று சொன்னால், இந்த பூமிக்குரிய காரியங்களில் அவர்கள் நடப்பார்கள் என்று சொன்னால் அந்த கனியிலிருந்தே அவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் ஏற்கனவே பார்க்க சொன்ன அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு ஊழியம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இவைகள் உதாரணமாக இருக்கிறது. ஆடலும் பாடலும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. சுவிசேஷத்தை சொல்வதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆனால் இந்த ஊழியர்கள் ஆடலும் பாடலும் முன்னிறுத்தி இவர்கள் செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ நல்ல கனி எது என்பதை நாம் இவர்களை கொண்டு அறிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிற பொழுது இதையும் சற்று நீங்கள் பாருங்கள். நான் சொன்னேன், என் நிழல்ல இன்னைக்கு பேய் ஓடும், என் நிழல்ல இன்னைக்கு ஹார்ட் வியாதி சுகமாகும். உங்க தொண்டைய தொட்டு பாருங்க, கட்டி இல்ல. சரி, இன்னையோட நம்ம ஆபரேஷன் பண்ணி அனுப்ப போறோம். என் செல்லம் கை வச்சதுன்னா ரத்தமும் வராது, கத்தியும் வைக்காது, ஒரு பைசா செலவும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? இதோட சுவாமி இப்பயே கொடுங்க. இதோட மறையற்ற மேசுவின் நாமத்தில். அவன் ஒழுங்கா பேச மாட்டான் தானே சொன்னீங்களா? இப்ப பேசுவான் பாரு. நான் சொல்றது சொல்றா. ஏசப்பா,
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தை சொல்லி இந்த வீடியோ என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 21ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் பிரியமானவர்களே, இந்த பகுதியில் பார்க்கிறோம், ஆண்டவர் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள். உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், அநேக அற்புதங்களை செய்தோம், அநேக அடையாளங்களை காட்டினோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். இப்போது நாம் பார்த்த அந்த வீடியோவிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் செய்கிறது போல காண்பிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் பிதாவினுடைய சித்தத்தின்படி அதை செய்கிறார்களா என்பதை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பெயரை சொல்லி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதாக இவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஊழியக்காரர்கள் என்கின்ற போர்வையிலே மக்களை ஏமாற்றும் ஓநாய்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இப்பொழுது இந்த வீடியோக்களை பாருங்கள். இவர்கள் ஆண்டவருக்கு செய்கின்ற இந்த ஊழியம் எப்படி இருக்கிறது என்பதை சற்று ஆய்ந்து பாருங்கள். கன்வெர்ட் பண்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு அதாவது மனமாத்திரம் உங்களுக்கு ஒரு தொழிலா உங்களுக்கு மனமாத்திரம் உங்களுக்கு ஒரு தொழிலா உங்களோட விருப்பம் தான் இது. சேலம் மாவட்டம் பழைய பெருந்தா சுவிச சொல்லி எப்பவுமே அந்த இடத்துல சுவிச அறிவிச்சுட்டு இருப்போம். மகாலிங்கம் பிஜேபி இருக்கிறாரு சகோதரர் மகாலிங்கம். அவர் வந்து என்னை அவதூறான வார்த்தையெல்லாம் பேசினாரு. ஆண்டர் தாழ்மையை கொடுத்தாரு, பொறுமையை கொடுத்தாரு. அவர் மகாலிங்கம் பிரதர் அவர் புரியாம பேசிட்டாரு, தகாத வார்த்தைகள் ரொம்ப மனதில் ஏற்றுக்கூடாத வார்த்தையில பேசினாரு. ஆனாலும் ஆண்டர் அவர் மன்னிச்சு வச்சுட்டு நடத்துவாரு. நான் ஏன் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு தான் இருப்பேன். நீங்கள் அந்த இடத்துல கத்தி எடுத்து குத்தி கொண்டு போட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு கல்வியை உழைச்சிருக்காரு, ஏன்னா எனக்கு உயிரை கொடுத்து பேச வச்சிருக்காரு. கை வரும், கையில் விரல இது வராது. ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. ஜீவனை கொடுத்த தேவனுக்காக நான் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருப்பேன். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் கிறிஸ்டின் நண்பன் மற்றவர்கள் சொல்லிட்டு தான் இருப்பேன். இந்த பிஜேபி ஆலையோ இந்த ஆர்எஸ்எஸ் ஆலையோ நான் பயந்து போய் நினைக்காதீங்க. நான் பயப்படுறேன்னு நான் மனிதன் அல்ல. கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்காரு, அவருக்குள்ள நான் வாழ்றேன். சரியா, எனக்கு உயிர் கொடுத்த தேவனுக்கான என் உயிரை கொடுத்து நான் துச்சம் பயமே படமாட்டேன். உயிர் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவருக்காக நான் வாழ்வேன். கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து சுவிசேஷ அறிவிச்சுதான் மறிப்பேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மையப்படுத்து. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், பாவம் செய்கிற மனிதன் சாக வேண்டும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. ஆகவே எல்லோரும் பாவம் செய்திருக்க இந்த பாவத்திற்கு பரிகாரம் ஒரு ஆடோ மாடோ ஆக முடியாது. பாவம் செய்த மனிதன் சாக வேண்டும், அல்லது அந்த பாவம் செய்த மனிதனுக்கு பதிலாக யாராவது சாக வேண்டும். அப்படி என்றால் பாவம் செய்த மனிதனுக்கு பதிலாக இன்னொரு மனிதன் சாக முடியாது. ஏனென்றால் அவனும் பாவத்தோடு தான் பிறக்கிறான். அப்போது பாவத்துக்கு பரிகாரமாக பாவம் செய்யாத ஒருவர் தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்னார்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனுடைய பாவத்துக்கு அடிக்கப்பட்டார். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது.
ரத்தம் கைகள் மூலமாக கால்கள் மூலமாக உடம்பு முழுவதும் ரத்தத்தால் ஊற்றப்பட்டு அவர் நனைக்கப்பட்டார். உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அதுதான் பிதாவினுடைய சித்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்குகிற பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அவர் மக்களுக்கு பிரசங்கித்தார். யோவான் ஸ்நானகனும் கூட அவர் ஊழியத்தை துவங்குகிற பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கு என்று பிரசங்கித்தார். பிரியமானவர்கள், இதுதான் பிதாவினுடைய சித்தம். பரலோகத்தில் இருக்கிற பிதா இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் மனம் திரும்பும்படியாக எதிர்பார்க்கிறார். அந்த ஊழியத்தை செய்கிறவர்கள்தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், அப்படிப்பட்டவர்களை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த ஊழியத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது, இப்பொழுது பார்த்த வீடியோவிலே அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை பலர் மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லுகிறார்கள். ஆனால் அவைகள் மத்தியிலும் எதிர்ப்பு இருந்தாலும் ஆண்டவருக்காக அவர்கள் ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது, ஊழியக்காரர் என்கின்ற பேரிலே மக்களை ஏமாற்றி பணத்திற்காக அவர்களை சுரண்டுகிறவர்களை ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறார். அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யலாம், ஆனாலும் அவைகளின் மத்தியிலே நாம் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறார்களா என்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களையே ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நல்ல கனி கொடுக்கிற மரத்தை கொடுத்த உவமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஊழியக்காரர்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அவர்கள் செய்கின்ற ஊழியத்தை நீங்கள் பார்த்து, நல்ல ஊழியத்தை செய்கின்ற ஊழியக்காரர்கள் பின்னால் நீங்கள் செல்லும்படியாகவும், மக்களை ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியாகவும் கடவுள் இந்த உவமையின் வழியாக நம்மோடு பேசுகிறார். நீங்கள் யாருக்கு பின் செல்கிறீர்கள்? ஆடலும் பாடலும் மக்களை இந்த உலக கவர்ச்சியில் கொண்டு செல்கிற ஊழியக்காரர்கள் பின்னால் செல்கிறீர்களா? சத்தியத்தை சத்தியமாய் போதித்து ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்துகிற ஊழியக்காரர்கள் பின்னால் செல்கிறீர்களா? அவருடைய கனிகளை நீங்கள் அவர்களுடைய செய்கையினாலே அறிந்து கொண்டு நீங்கள் அவர்களை பின்பற்றும்படியாய் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.